சரஸ்வதியாருடைய அன்பு பக்தர்களே, வாழ்க்கையானது நம்பிக்கையின் அடிப்படையிலும் நல் எண்ணத்தின் அடிப்படையிலும் இறை பிரசன்னத்திலும் அமைய வேண்டும் என்று சொல்லுவார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது, நன்மை செய்து அந்த வழியாக துன்பங்கள் நமக்கு வந்தாலும் இறைவன் நம்மை கண்காணிக்கின்றார், பாதுகாக்கின்றார் என்பதையும், நேர்மையான மனத்தோடு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிற அந்த நல்லதத்தோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதை ராயப்பர் சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு பேராலயத்திலே ஒரு போதகர் போதித்துக் கொண்டிருக்கிறார். கடவுளுடைய அன்பை பற்றியும் கடவுளுடைய இரக்கத்தை பற்றியும் கடவுளுடைய நிபந்தனையற்ற பராமரிப்பை பற்றியும் அவர் மிக அழகாக தயாரித்து பல பக்கங்கள் நிறைந்த அந்த பிரசங்கத்தை அவர் பிரசங்க மேடையிலே இருந்து வைத்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த நாட்டினுடைய மன்னன் 12ஆம் சார்லஸ் அந்த பேராலயத்தின் நுழைவாயிலுக்கு வருகிறார். அவனோடு ஒரு சில படை வீரர்களும் உயர் அதிகாரிகளும் ஆலயத்துக்குள் நுழைகிறார்கள். பிரசங்க மேடையிலே இருந்து கடவுளுடைய அன்பை இலக்கத்தை பற்றி பிரசங்கம் வைத்துக் கொண்டிருந்த அந்த போதகர் அரசன் ஆலயத்திற்குள்ளே நுழைந்ததை பார்த்தவுடன், ஏற்கனவே நான் தயாரித்து வைத்திருந்த அந்த பிரசங்கத்தினுடைய குறிப்பேடுகளை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு, நம்முடைய நாட்டினுடைய மன்னன் 12ஆம் சார்லஸ் மிக மிக நேர்த்தியானவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், நிபந்தனையற்ற முறையில நம்மை அன்பு செய்யக்கூடியவர். இதோ இந்த பேராலயத்திற்கு இந்த காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இதோ இந்த மக்களுக்கு இவ்வளவு அளப்பெரிய அருள் காரியங்களை எல்லாம் இந்த மாமன்னன் செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த மன்னனை பற்றி புகழ ஆரம்பித்து விட்டார். இந்த போதகருடைய அந்த பிரசங்கத்தை கேட்ட 12ஆம் சார்லஸ் மாமன்னன் வேகமாக அந்த ஆலயத்தை விட்டு வெளியே புறப்பட்டு விட்டார். அரசரை பற்றி தான் பெருமைப்பட பேசியதை மக்கள் எல்லாம் அங்கீகரித்தார்கள். அதே நேரத்திலே அரசனும் மகிழ்ச்சி அடைந்திருப்பான் என்று எண்ணியிருந்தார். ஆனால் அடுத்த நாள் காலை அரண்மனையிலிருந்து ஒரு பெரிய பார்சல் அந்த போதகருக்கு வருகிறது. அதிலே ஒரு கடிதமானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பார்சலை கவனமாக பிரித்து அதிலே இருக்கின்ற அந்த பாடுபட்ட சிலுவையை நீ பிரசங்கம் வைக்கின்ற மேடைக்கு எதிராக சுவரிலே நீ அதை மாற்ற வேண்டும். நீ பிரசங்கம் வைக்கின்ற பொழுது நீ போதிக்க வேண்டியது அந்த பாடுகள் பட்ட இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை, இரக்கத்தை, அவருடைய பற்றுறுதியை என்று சொல்லி அந்த கடிதத்தோடு அந்த பார்சலை அனுப்பியிருந்தார். அந்த பார்சலை பிரித்து பார்த்த அந்த போதகர் அரசனுடைய ஆணைப்படி ஆலயத்தினுடைய நுழைவாயில் பக்கத்திலே அந்த பாடுபட்ட சிறுவத்தை மாட்டி வைத்தாராம். என்றும் அங்கு வருகிறவர்கள் இடத்துக்கு பின்னாடி அல்லவா இந்த துருவம் இருக்க வேண்டும், ஏன் இந்த துருவம் பின்னாடி இருக்கிறது என்று கேட்ட பொழுது அங்கு இருக்கின்ற வழிகாட்டி சொல்லுகின்ற நிகழ்வு இதுதான். 12ஆம் சார்லஸ் மன்னன் வந்த பொழுது அரசனை போற்றி புகழ்ந்ததை கண்டு, இந்த மேடையில் இருந்து நீ போதிக்க வேண்டியது இறைவனை பற்றி, இறை வார்த்தையை பற்றி, அரசனையோ மற்றவர்களையோ பற்றி அல்ல என்பதனுடைய அடையாளமாக அந்த சிலுவை அங்கே இருக்க வேண்டும். அந்த சிலுவையை பார்த்து அன்பை பற்றி போதிக்க வேண்டும், இயேசுனுடைய பாடுகளை பற்றி போதிக்க வேண்டும், இயேசுனுடைய உயிரை பற்றி போதிக்க வேண்டும் என்று மாமன்னன் எழுதிய கடிதமும் பக்கத்திலேயே அங்கே மாற்றப்பட்டிருப்பதை பாருங்கள் என்று வழிகாட்டி சொல்லுவது வழக்கமாகும். இது ஸ்வீடன் நாட்டிலே இருக்கிற ஒரு பேராலயத்திலே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலரான புனித செபஸ்தியார் மிக சிறப்பான முறையில படை வீரர்களால் அங்கீகரிக்கப்பட்டார். மாமன்னனும் அவருடைய திறமையை பார்த்து அவரை படை உயர் அதிகாரியாக நியமிக்கின்றார். தான் செய்ய வேண்டிய தனக்கு ஒப்படைக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் மிக சிறப்பாக செய்த அவர் சிறையில இருக்கிற கிறிஸ்தவர்களை போய் பார்த்து தனிமையாக அவர்களோடு பேசி அவர்களுக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்தி, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த அழைப்பு, இந்த வாழ்வு மிக உன்னதமானது. கடவுளுக்கு பயந்த அந்த நிலையிலே நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அரசன் ஒன்று உங்களை செய்துவிட முடியாது என்றல்ல, அரசன் உங்களை தீர்ப்பிட்டு உங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் நித்திய கடவுளாகிய இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆகவே தைரியமாகுங்கள், ஒருவரை ஊக்குவித்து விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் இந்த புனித செபஸ்தியார் அந்த சிறையில இருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள் கடங்கி போய்விடக் கூடாது என்பதற்காக போதித்து வந்தார். இதை அறிந்த மன்னன் செபஸ்தியார் ஒரு கிறிஸ்தவர் என்பதை தெரிந்து கொண்டு மரத்திலே கட்டி அம்புகள் எய்து அவரை கொல்ல முடிவெடுக்கின்றார். அவ்வாறு முயற்சியும் செய்கிறார்கள். ஆனால் அவர் இறந்து போய்விட்டார் என்று அப்படியே விட்டு சென்று விடுகிறார்கள். ஒரு பெண்மணி அவரை பார்த்து உயிரோடு இருக்கிறார் என்று தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று மருந்திட்டு உணவு கொடுத்து அவரை நலம் பெற செய்த பொழுது மீண்டும் நலம் பெற்ற இவர் அந்த மாமன்னரை நோக்கி சென்று கிறிஸ்தவர்களை துன்புறுத்தாலே நீனும் கிறிஸ்தவனாக மாறிவிடு என்று சொன்ன பொழுது அரசன் கோபப்பட்டு அவரை கடியால் அடித்துக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்கின்றார். புனித செபஸ்தியார் வேத கலாபலையின் பொழுது இறந்தவர், அரைசாட்சியாக இறந்தார். ஆனால் இன்று அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். வடநாட்டிலே ராணி மேரி என்ற அருள் சகோதரியை 53 முறை பஸ்ஸிலே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதை நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் அதில் ஒரு அதிசயம், தன்னுடைய மகளை பார்க்க வந்த தாய் அந்த கொலை செய்த அவனை அழைத்து நீ என்னுடைய சகோதரன் என்று சொல்லி மன்னித்து விட்டதுதான் அது பெரிய ஒரு விசுவாச சான்றாக மாறியது. ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த ராணி மேரியினுடைய கல்லறையிலே பல்லாயிரம் மக்கள் சென்று வேண்டிக் கொண்டிருப்பது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மறைசாட்சியாக மறித்தார். அருட்தந்தை ஸ்டான் லூர்து சாமி நான் குருமலத்திலே படித்த பொழுது அவர் சிஸ்டம் அனலைசர் என்ற ஒரு பயிற்சியை எங்களுக்கு கொடுத்தார். அவர் தீர்க்கமான முறையிலே அறிவியல் ரீதியாக நாம் திட்டமிட வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக் கொடுத்தவர். அவர் வடநாட்டுக்கு சென்று அங்கு இருக்கிற பழங்குடி மக்கள் அவதிப்படுவதை பார்த்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை செழிப்படைய அவர்களை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு இறை ஆட்சியோடு பொருளாதார முன்னேற்றத்தை கற்றுக் கொடுத்தவரை அரசாங்கம் சிறைபிடித்து அவரை வைத்திருந்தது. பார்க்கின்சன் நோயினால் கையிலே தென்னாரை பிடித்து தண்ணீர் குடிக்க முடியாது. ஆகவே அந்த தென்னாரிலே சிறு பிள்ளைகளுக்கு நாம் குடிப்பது போல தான் இருக்கிற ஒரு தென்னாரை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அதை கூட கொடுக்கவில்லை, அதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அவர் இறந்து போய்விட்டார். சமூக சேவகர்கள் புதைக்கப்படுவதில்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு திருச்சபையினுடைய வாழ்வானது மறைசாட்சிகளுடைய இரத்தமானது திருச்சபையினுடைய வித்து என்று சொல்லுவார்கள். ஆகவே மறைசாட்சியான நம்முடைய பாதுகாவலனான புனித செபஸ்தியார் நமக்கு விசுவாசத்திற்கு சான்று பகர நம்மை அழைக்கின்றார். அதே நேரத்திலே அவர்
பலவிதமான கொடிய நோய்களை நீக்குகின்ற அந்த நோய்களில் இருந்து விடுதலை தருகிற பாதுகாவலராக இருக்கிறார். பல நேரங்களில் உடல் நோயினால் வேதனைப்படுபவர்கள், காலரா, அம்மை நோய் மற்றும் பலவிதமான கொடிய நோய்களால் பீடிக்கப்பட்டவர்கள் புனித செபஸ்தியாரை தேடி நாடி வருகிற பொழுது நலம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை வரலாறு சொல்லுகிறது. இந்த ஆலயமும் ஏறக்குறைய 79 ஆண்டுகளாக இங்கு செபஸ்தியார் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். 1946ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. புனித செபஸ்தியாருடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புனித செபஸ்தியாருடைய அருளையும் ஆற்றலையும் நாம் பெற வேண்டுமானால் இன்றைய 2வது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட தூய ஆவியின் கொடைகள், தூய ஆவியின் அருள் நமக்கு தேவைப்படுகிறது. தூய ஆவியின் வல்லமையால் தான் நாம் அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும், ஆண்டவரே என்று அழைக்க முடியும். ஒரு மருத்துவ கல்லூரியிலே ஒரு பரிசோதனை நடந்தது. அது உளவியலை சார்ந்த ஒரு மருத்துவ அரங்கம். அப்பொழுது அந்த மருத்துவர் ஒரு கல்லூரி மருத்துவ படிக்கிற 4ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மருத்துவரை அழைத்து ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்த அவரிடம் அனுமதி பெற்றுக் கொள்கிறார். அவனை ஒரு அறைக்கு வர சொல்லுகிறார். அந்த அறையினுடைய வாசற்படியில இந்த தலைமை மருத்துவர் ஒரு பெரிய எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கிறார். அந்த ஸ்டவ்வின் மேலே ஒரு நீண்ட கம்பியை வைத்துக் கொண்டு அதை பழுக்க காய்ச்சி கொண்டிருக்கிறார். அந்த கம்பியை பழுக்க காய்ச்சி கொண்டிருந்ததை அந்த மருத்துவ மாணவன் பார்க்கிறார். நீ போய் அந்த கட்டிலே படு, உன்னுடைய சட்டை பணிகளை கலட்டி விடு என்று சொல்லுகிறார். அவ்வாறு அவன் செய்தான். இந்த மருத்துவர் அவன் அருகிலே சென்றார். அந்த மருத்துவர் அவர்கள் உடலிலே ஒரு குச்சியை வைத்த போது அவன் அழகுகிறான், துடிக்கின்றான். ஆனால் அவன் நினைத்தது, பார்த்தது, வருகின்ற வழியிலே அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்விலே எரிந்து கொண்டிருந்த பழுத்த பழமாக நெருப்பாக இருந்த அந்த கம்பியை தான் இந்த மருத்துவர் தன்னுடைய முதுகிலை வைக்கிறார் என்று அவன் எண்ணிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த மருத்துவர் வைத்தது அது அல்ல. ஏற்கனவே பிரிட்ஜிலே ஒரு இரும்பை அவர் வைத்திருந்தார். அந்த இரும்பு முழுவதும் ஐஸ் கட்டியாக இருந்தது. அந்த ஐஸ் கட்டி நிறைந்த அந்த இரும்பை கொண்டு வந்துதான் அவர் முதுகிலே வைத்தார். ஆனால் அந்த மாணவன் பார்த்தது அந்த நெருப்பு தடல். ஆகவே தன்னுடைய முதுகிலே பட்டது அந்த நெருப்பு தான் அந்த சூட்டை நமக்கு ஏற்படுத்தியது என்று அவன் எழுந்தான். சட்டையை போட்டுக்கொண்டு போக சொன்னார். அடுத்த நாள் வர சொன்னார். வந்து பார்த்த பொழுது அவனுடைய முதுகு தீ புண்ணால் இருந்தது. அவனுடைய முதுகிலே தீ புண் படவில்லை. ஆனால் அவனுடைய எண்ணத்திலே, மனதிலே அவன் எண்ணியதெல்லாம் அந்த நெருப்பு தான் தன்னுடைய தோளிலே, தன்னுடைய முதுகிலே வைக்கப்பட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்ததனால் அவனுடைய முதுகிலே அந்த தீ காயம் இருந்ததை மருத்துவர் எடுத்து சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனமானது, நம்முடைய செயலானது தொடர்பு உடையது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே நாம் தனித்து விடப்படவில்லை. நம்மோடு வாழ கடவுள் தூய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். தூய ஆவியின் கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கிறார். அவ்வாறு புனிதர்கள், காவல் தூதர்கள் நமக்காக செவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திருச்சபையிலே பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும், உலகளாவிய நிலைகளிலே போராட்டங்கள் இருந்தாலும், பலவிதமான நோய் நோக்காடுகள் இருந்தாலும், நம்மை பராமரிக்கின்ற, பாதுகாக்கின்ற, கண்காணிக்கின்ற கவலை உள்ள கடவுள் நம்மோடு இருக்கிறார். பேதுரு சொல்வது போல கடவுள் உங்கள் மீது கவலையோடு இருக்கிறார். ஆகவே அவர் உங்களை பார்த்துக் கொள்வார் என்று சொல்வது போல நம்முடைய பாதுகாவலரான செபஸ்தியார் நம்மை கண்காணிக்கின்றார், பாதுகாக்கின்றார், பராமரிக்கிறார். நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அருளும் பொருளும் வாழ்வும் நலமும் ஆற்றலும் பெற்று தந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த மனப்பான்மையிலே, அந்த மன உறுதியிலே கடந்த ஆண்டு முழுவதும்
நாம் பெற்ற கொடைகளுக்கும் வரங்களுக்கும் வாழ்வுக்கும் புனித செபஸ்தியார் வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதே நேரத்திலே கடந்திருக்கிற இந்த புத்தாண்டிலே இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதம் நலமும் பாதுகாப்பும் ஆற்றலும் அனுபவமும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தூய் ஆவியினுடைய கொடைகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் புனித செபஸ்தியாரை போல நாம் வேதமிக்கவர்களாக இறை பற்றுறுதி மிக்கவர்களாக இருக்க முடியும். அப்பொழுது நாமும் நலம் பெறுவோம், மற்றவர்களையும் நலம் பெற இயேசுவிடம் அழைத்து வருவோம். செபஸ்தியார் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம் ஊரையும் இந்த பகுதியிலே வாழ்கின்ற அத்தனை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தார்.